ஏழை நடுத்தர வர்க்கம் தொழிலாளிகளுக்கான பிரச்சனைகள் பேசுற கட்சிக்கு என்னைக்குமே என்ன பிரச்சனை வரும்னா, இந்த பெரும் பணக்காரர்களும் முதலாளிகள் கார்பரேட்ஸ் இவங்கலாம் வந்து ஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்மளும் வந்துட்டு பிஎஸ்எம் மாதிரி கட்சிகள் போயிட்டு நம்ம அவங்க கிட்ட வந்து நம்ம ஃபண்டிங் கேட்க மாட்டோம். ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க நம்மளுக்கு காசு கொடுத்தாங்கன்னா, பெரிய பெரிய கார்பரேட்ஸ் அண்ட் அவங்க முதலாளிகள் கேபிட்டலிஸ்ட்லாம் நம்மளுக்கு காசு கொடுத்தாங்கன்னா, தென் நம்ம வந்து அவங்களோட அஜெண்டா பேச வேண்டியது இருக்கும். சம்பள உயர்வு பத்தி பேச முடியாது, யூனியன் பத்தி பேச முடியாது, வீட்டுரிமை பத்திலாம் பேச முடியாது. ஏன்னா அது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு அகேன்ஸ்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து அயர்கோனிங் எலெக்ஷன்ல வந்துட்டு பிஎஸ்எம் போட்டி போடுது அப்படின்னு நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து ஆமா போய் நிற்கணும், நம்மளுக்கு வந்து அல்டர்னேட்டிவ் கட்சி வேணும், அந்த பெரிய 3 கட்சிகள் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து எப்படி உதவலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த போஸ்டர் பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பண ரீதியான உதவி கொடுக்க முடியும்னா அண்ட் வந்துட்டு பிஎஸ்எம்மோட அஜெண்டாக்கு நம்ம பேசுகிற அரசியலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா தென் நீங்கள் வந்து இதுக்கு வந்து பண ரீதியான உதவி வந்து நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் வந்துட்டு நீங்க வாலண்டியராக ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு ஆயிருக்கும். நீங்க எலெக்ஷன் அப்ப அந்த 2 வீக்ஸ் கேம்பெயினிங் பீரியட்ல நீங்க வந்து அங்க வரலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்ட்டி சோஷலிஸ்ட் பத்தி கேக்குறீங்க. ஆனா வந்துட்டு அல்டர்னேட்டிவ் கட்சிகள் வளரணும், இந்த 3 கட்சிகள் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பத்தி இதுக்கப்புறம் பேசுறது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எங்களோட டிக்டாக் பக்கம் போயிட்டு நாங்க பேசுற அரசியல், நாங்க என்னென்ன வேலை செய்யறோம் அதெல்லாம் நீங்க முதல்ல போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உடன்பாடு இருந்தால் மட்டுமே நீங்க வந்துட்டு எங்களுக்கு டொனேட் பண்ணலாம். தேங்க்யூ.